அண்ணனுக்கு ஜிம்முக்கு போகிற மூடே இல்லை நண்பர்களே. ஏன்னா இன்னைக்கு லெக் டே இருந்தாலும் சரின்ட்டு அந்த மோட்டிவேஷனை வர வச்சு கிளம்பிட்டு உண்மையிலே பின்னாடி இந்த கப்பெல்லாம் வந்து எங்கள் மாஸ்டர் தான் வாங்கினாரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அட்மினை கேட்டேன். எங்கள் அட்மின் திரும்பி ஒரு முறை விட்டாங்க, கவலைப்படாதீங்க அவங்க நம்ம ஃப்ரெண்டு இல்லைன்னா நம்மளை அடிச்சு துரத்திருப்பாங்க. சரி நம்ம பங்கை பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய நண்பரோட என்ட்ரி. அவரும் வந்து அவருக்கான பங்கை வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாரு. ஐ மீன் இனிமேல் பண்ண போகிறார் ஒர்க் அவுட்டில் அப்படின்றத வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரி நாங்கள் 2 வாரம் ப்ராக்ரஸ் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நாங்களும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம். என்னதான் மூடே இல்லைனாலும் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணோன்னே எங்கேருந்து அந்த என்த்து வந்துச்சுன்னு தெரியல. எல்லா ஒர்க் அவுட்டையும் கரெக்டாக போட்டணும், இன்னும் எக்ஸ்ட்ரா சூப்பர் செட்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி பிஓவி ஆங்கிள் எல்லாம் வச்சு எடுத்ததில்லை. இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஜிம்மு முடிச்சுட்டு நம்மளுடைய நண்பருடைய பிறந்தநாளுக்கான ட்ரீட்டு, அதனால் நாங்கள் எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். அந்த நண்பர் அந்த ஆடு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். நாங்கள் விருந்து சாப்பிட்றதுக்கு வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா மதுரை உப்புக்கறி மெஸ் நண்பர்களே. ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கி விருந்து சாப்பிட வந்திருக்கோம். எங்கள் புலியோடைய சிரிப்பு உங்களுக்கு காட்டி ஆகணும்னாச்சு. அடடா அடிமை கைஸ். ஸோ அங்கே வந்து மட்டனில் இருந்த எல்லாத்தையும் இந்த பையன் ஆர்டர் பண்ணி விட்டான். இவர் தான் நம்ம தம்பி மணிஷ். ரொம்ப பார்க்க அப்பாவியாக இருப்பார். பின்னாடி மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் பேர்ட் வேர்ட்ஸில் பேசுவார். ஸோ அன்றைக்கி அதை பற்றி தான் கொஞ்சம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் புளிச்சது காடை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வாங்கிட்டோம். மட்டன் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கினோம். குவான்டிட்டி வைஸ் கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் ஓகேவா, நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். நாங்கள் வந்து பிரியாணி அப்புறம் வந்து முட்டை சிக்கன் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரி பிறந்தநாள் நண்பருக்கு கேக் கட்டணும் இல்லைங்களா, அதனால இந்த தியோபுரமா அப்படின்ற இடத்துக்கு வந்தோம். வந்த இடத்துல வந்து நானும் போயிட்டு வந்து சூப்பராக ஒரு கேக்கை ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். உண்மை மெஸ்ஸி தான் நண்பர்களே, கோட். ஹாப்பி பர்த்டே. அதுக்கு போன வாங்கிட்டு ஹாப்பி பர்த்டே. அடுத்து நாங்கள் அந்த கேக்கை வெட்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதை பற்றி ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். தியோபுரமா நல்ல கடை தான் நண்பர்களே. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் வந்து குவாலிட்டி வைஸ் அவங்கள அடிச்சிக்க முடியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாக்லேட்டான டிஷ்லாம் அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி PS5 போட்டு டேவை முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிபி மைண்ட் செட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச், பபாய்.